ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 9ஆம் திருமொழிக்குள்ளே இப்போது நாம் நுழைகிறோம். இதை உந்திப்பறத்தல் உந்திப்பறத்தல்னு தமிழ் இலக்கியத்தில் சொல்வார்கள். அது என்ன உந்திப்பறத்தல்? உந்தின்னா தொப்புள்னு அர்த்தம். உந்தி பறத்தல்னா தொப்புளே பறக்கிறதுன்னு அர்த்தம். தொப்புள் எப்படிப்பா தனியா பறக்கும்னா, அப்படி இல்ல, இந்த கை கோத்து வட்ட வடிவில் சுற்றி சுற்றி நாட்டியம் ஆடுவார்கள் இல்லையா? இப்ப 2 குழந்தைகள் வச்சுக்கோங்க. 2 குழந்தைகள் கை கோக்குறது இப்படியே சுத்தி ஒருவரை ஒருவர் இழுத்து கொண்டு வட்ட வடிவில் சுத்திண்டே வந்தா அவளுக்கு உந்தியான தொப்புள் வானத்துல பறப்பது போன்ற உணர்வு ஏற்படுமா. அதனால அதுக்கு உந்தி பறத்தல்னு பேரு. இப்படி சுத்தி சுத்தி விளையாடும் போது என்ன பண்ணுவாளாம், 2 பேர் கை கோத்துன்னு இருக்கா இல்லையா, ஒருவர் தனக்கு யார் ரொம்ப ஆதர்ஷ நாயகனோ, யார் ரொம்ப பிடித்தமானவரோ அவரை பத்தி ஒருவர் பாடுவார். இன்னொருத்தர், உன் தலைவனுக்கு தான் அந்த பெருமை உண்டா, எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமான்னு இவனுடைய தலைவனின் பெருமையை இவர் பாடுவார். இப்படி இருவரும் சேர்ந்து பாடுவதற்கு உந்தி பறத்தல்னு பேரு. இதை இலக்கியத்தில் சோபனம் அடிப்பதுன்னு சொல்லுவார். சோபனம் அடித்தல்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது இந்த மங்கள காரியம் எல்லாம் நடக்கும்போது நம்ம வீட்டிலேயே ஒரு கல்யாணம் அல்லது கிரகப்பிரவேசம் அல்லது காது குத்து, ஒரு உபநயனம் அப்படியெல்லாம் இருக்குன்னா பெண்கள் எல்லாரும் கூடி என்ன பண்ணுவாங்களா, சோபனம் அடித்தல்னு கும்மி அடித்து கை கொட்டி இதே போல இந்த உந்தி பறப்பது போலவே கும்மி அடித்து ஒரு நாட்டியம் ஆடி இதே போல மங்களகரமாக தெய்வத்தின் பெருமையை பாடுவது அப்படியும் கொள்ளலாம். சோபனம் அடித்தல்னா ஒரு மங்களமான காரியத்துல கும்மி அடித்து ஆரத்தி எடுத்து மங்களம் வாழ்த்துதல், அல்லது உந்தி பறத்தல்னு இப்படி கை கோத்து கொண்டு ஒருவர் அவரவருடைய தலைவனை பாடுவது. இது ரெண்டுமே ஒரே மாதிரி, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இலக்கிய வகை என்கிறார்கள். பெரியாழ்வார் அவர் பிள்ளை தமிழ்ல எல்லா இலக்கிய வகைகளையும் அற்புதமாக நமக்கு விளக்கிட்டார். இப்போ உந்தி பறத்தல் பெரியாழ்வாரே 2 கோபிகைகளாக மாறுகிறார். அதுதான் இந்த பதிகத்துக்கே சிறப்பு. இதுவரை ஒரு பாவத்துல பாடினவர், இந்த பதிகத்துல 2 பாவம். இதுல இன்னொரு விசேஷம் பாருங்க, ஒரு கோபிகை நீங்கள் எதிர்பார்த்தபடியே கிருஷ்ண பக்தை, ஆனா இன்னொரு கோபிகை இருக்காளே அவள் ராம பக்தையாம். இப்போ கிருஷ்ண பக்தையான ஒரு கோபிகை, ராம பக்தையான ஒரு கோபிகை கை கோத்துனுட்டா சுத்தி சுத்தி வரப்போறா. சுத்தி வரும்போது முதல் கோபிகை கண்ணன் பெருமையை பாடுறா, 2வது கோபிகை ராமன் பெருமையை பாடுறா. முதல் பாட்டு கண்ணன் பெருமை, 2ஆம் பாட்டு ராமன் பெருமை. பதிகம் முழுக்க பாருங்க, 1, 3, 5ன்னு ஒத்தப்பட பாட்டெல்லாம் கண்ணனை பத்தி வரும், 2, 4, 6ன்னு ரெட்டப்பட ஈவன் நம்பர் பாட்டெல்லாம் ராமனை பத்தி வரும். இங்க வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகள் காட்டுகிறார், ராமாவதாரம் தானே முன்னாடி, கிருஷ்ணாவதாரம் பின்னாடி தானே. அப்போ 1, 3, 5 ராமாவதாரம், 2, 4, 6 கிருஷ்ணாவதாரம்னு வரணுமேனா பெரியாழ்வாருக்கு கண்ணன்ட்ட ஈடுபாடு அதிகம், அதனால கண்ணனை முன்னாடி சொல்லி ராமனை பின்னாடி சொல்றார். அப்ப நாம் அப்படியே மானசீகமாக புறப்படுகிறோம், ஆயர்பாடியை அடைகிறோம். 2 கோபிகைகள், இருவருமே பெரியாழ்வார். முதல் கோபிகை கிருஷ்ண பக்தை, 2வது கோபிகை ராமபக்தை. மானசீகமா நாமும் கைகோத்துக் கொள்வோம். உந்தியே பறப்பது போல சுற்றி வருகிறோம். முதல் கோபிகை கண்ணன் பெருமையை பாடுகிறாள். முதல் பாசுரம், என்னாதன் தேவிக்கு அன்று இன்பப்பூ ஈயாதாள், தன்னாதன் காணவே தன் பூ மரத்தினை வன்னாத புள்ளால் வலிய பறித்திட்ட என் நாதன் வன்மையை பாடிப்பற எம்பிரான் வன்மையை பாடிப்பற. இதுல சரித்திரத்தை சொல்லிட்டு பாட்டை ரசிச்சோம்னா ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் உள்ள அடங்கி இருக்கு. என்ன சரித்திரம்னா, நரகாசுரன் என்ற அசுரன், அவன் இந்திரனுக்கு சொந்தமான பல விலை மதிப்பில்லாத பொருள்களை எல்லாம் கொண்டு போயிட்டான். இந்திரனுடைய தாயான அதித்தி தேவியினுடைய வைரத்தோடுகளை கொண்டு போயிட்டான். வருணனுக்கு சொந்தமான ஒரு குடைய கொண்டு போயிட்டான். மேருமலையில் இருந்த ரத்ன குவியல் எல்லாம் கொண்டு போயிட்டான். இது போல இந்திரனுக்கு அந்த நரகாசுரனால பல கஷ்டம். துவாரகையில் கண்ணன் எழுந்தருளி இருந்த சமயம் இந்திரன் கிருஷ்ணன் திருவடியில விழுந்து பிரார்த்திச்சான், நரகாசுரனை வதம் பண்ணணும்னு வேண்டிண்டான். கண்ணன் என்ன பண்ணா, சத்யபாமாவையும் அழைத்து கொண்டு, அதுதான் கிருஷ்ணலீலை. ஏன் சத்யபாமாவை அழைச்சுன்னு போனாங்கிறதுக்கு பல காரணம் உண்டு, அது இந்த பாட்டோட ரிலேட்டட் இல்லை, நம்ம விஷயத்துக்கு வருவோம். சத்யபாமாவோடு கருட வாகனத்தில் புறப்பட்டான். பிராக்ஜோதிஷபுரம், அதுதான் நரகாசுரன் வாழ்ந்த பகுதி, இன்றைய அசாம். அந்த நரகாசுரனுடைய பகுதிக்கு சென்றான். நரகாசுரனை வதம் பண்ணா. அவன் அபகரித்து சென்ற இந்திரனுடைய பொருள்களை எல்லாம் மீட்டான். மீட்ட வேகத்துக்கு அப்படியே சத்யபாமாவோடு கருட வாகனத்துல தேவலோகம் இந்திரலோகம் போனான்.
அந்த பொருளை எல்லாம் இந்திரனிடமே ஒப்படைத்தான். ஒப்படைத்து விட்டு புறப்படும் போது சத்யபாமா தேவி, இதுவும் தாயாருடைய லீலைன்னு புரிஞ்சுக்கணும். சத்யபாமா அங்க பார்த்தா ஆச்சரியமா பாரிஜாத மரம் தேவலோகத்துல இருக்கு. அதன் பூக்களை எல்லாம் இந்திராணியும் கூந்தல்ல அணிஞ்சிட்டு இருந்தா. சத்யபாமா இந்திராணிட்ட சொன்னா, ஆஹா இந்த பாரிஜாத்தம் ரொம்ப நன்னா இருக்கேன்னா. நன்னா இருக்குன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு பூ கொடுன்னு அர்த்தம். ஆனா இந்திராணி பார்த்தா, என்னது இவளுக்கு இந்த பூ கொடுப்பதா? பூமி தேவியின் அம்சமான சத்யபாமாவை சாதாரண மானிட பெண் நினைச்சிட்டு இவளுக்கெல்லாம் பூ கொடுக்க மாட்டேன்னு மறுத்து விடுகிறாள் இந்திராணி. சத்யபாமா அப்படியே திரும்பி வரா. அவ முகத்தை கவனிச்சான் கண்ணன். ஓஹோ, இந்த மலரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இந்திராணி, அதனால சத்யபாமாவின் முகம் வாடி இருக்கிறதா? மலர் வரலன்னா என்ன மலர், நான் மரத்தையே பெயர்த்து எடுக்கிறேன்னு கருடனை ஒரு பார்வை பார்த்தான் கண்ணன். பாருங்க, சோகமா சத்யபாமா கண்ணனை ஒரு பார்வை பார்த்தா, வீரத்தோடு கண்ணன் கருடனை ஒரு பார்வை பார்த்தான். அடுத்த நிமிஷம் இந்திரன் கண் எதிரிலேயே அந்த பாரிஜாத்த மரத்தையே பெயர்த்தெடுத்தார் கருடன். பெயர்த்தெடுத்து கொண்டு அந்த துவாரகையில சத்யபாமா அரண்மனையில பாரிஜாத்த மரத்தையே கொண்டு வந்து நட்டு விட்டார். இந்திரனும் தேவர்களும் கண்ணனை எதிர்த்து போர் புரிய வந்தா. அத்தனை பேரும் தோத்து போய் புறமுதுகிட்டு ஓடிட்டா. இப்ப இந்த சரித்திரத்தை எடுத்துக்கிறா. ஏன் இந்த கோபிக்கை எடுத்துக்கிறான்னா, என் தலைவன் கண்ணன் இருக்கானே, தன் நாயக்கி ஆசைப்பட்டாங்கிறதுக்காக. அதனாலதான் சொன்னேன், புராணத்துல இதுக்கு வேற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இப்ப அந்த கோணத்துல பார்க்காதீங்க. இந்த பெண் ஏன் சொல்றாளாம், என் தலைவன் இருக்கானே, தலைவி ஆசைப்பட்டான்னா, ஒரு பூவுக்கு ஆசைப்பட்டா மரத்தையே கொடுப்பவன் என் தலைவன். என் தலைவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு பாருங்க. சில பேரெல்லாம் மனைவி கணவன்ட்ட இந்த பொருள் வாங்கிட்டு வாங்கன்னா, அது இல்ல இதான் கிடைச்சது வச்சு கொண்டுருவா. ஆனா எங்க தலைவன் கண்ணன் இருக்கானே அப்படி இல்ல. அவனுடைய தலைவி, அதாவது நாயக்கி சத்யபாமா ஆசைப்பட்டது ஒரே ஒரு பாரிஜாத்த பூவுக்கு. ஆனா கண்ணன் என்ன பண்ணா, மொத்த மரத்தையே கொண்டு வந்து நட்டான். இப்ப பாட்ட பாருங்க, பெருமிதத்தோடு அப்படியே சுத்திட்டு பாடுறாளாம். என் நாதன் தேவிக்கு, என் நாதன், நாதன்னா தலைவன் அர்த்தம். என் நாதன், எவ்வளவு உரிமையோடு சொல்றா பாருங்க. எனக்கு நாதனாக, எனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய கண்ணபிரான் இருக்கானே, என் நாதன் தேவிக்கு, அவனுக்கு தேவியாக இருப்பவள் யாரு? சத்யபாமா. ஏங்க என் நாதன் தேவின்னா, நான் எப்படி பெருமையோடு எனக்கு நாதன்னு கண்ணனை சொல்லிக்கிறேனோ, அவன் தனக்கு தேவின்னு சத்யபாமாவை சொல்லிப்பான். கண்ணனுக்கு சத்யபாமாட்ட ரொம்ப விசேஷமான அன்பு உண்டு. அதனால என் நாதன், எனக்கு கண்ணன் மீது அன்பு. என் நாதன் தேவிக்கு, அவனுக்கு அன்பான தேவியாக இருப்பவள் சத்யபாமா. என் நாதன் தேவிக்கு, அந்த சத்யபாமாவுக்கு அன்று, அன்றுனா இவாள்லாம் தேவலோகம் போன அந்த நாளிலே இன்பப்பூ ஈயாதாள். இன்பம் அப்படின்னா மனத்தை மயக்கக்கூடிய, இன்பம் தரக்கூடிய இனிமையான பூவான பாரிஜாத்த பூ. அன்று இன்பப்பூ, அந்த சத்யபாமா மனசுக்கு மனோகரமாக இன்பம் தருவதாக இருந்த பாரிஜாத்த பூவை ஈயாதாள். ஈதல்னா கொடுத்தல்னு அர்த்தம், ஈயாதாள்னா கொடுக்காதவள்னு அர்த்தம். இந்திராணி இருக்காளே, அவளுக்கு ஒரே பேர் கொடுத்துட்டார் பெரியாழ்வார், கொடுக்காதவள். அதான் பேரு. கொடுக்கணுங்கிற மனசு கொஞ்சம் கூட இல்லையே. மரத்துலதான் பூ நிறைய பூக்க போறது. ஒரு பூ கொடுத்தா என்ன, இன்ப பூ. ஈயாதாள், கொடுக்காதவள். ஈயாதாள் தன் நாதன். இந்த கொடுக்காதவளுக்கு தன் நாதன் தரகான். அவன் யாருன்னா இந்திரன். தன் நாதன்னா அவளுடைய நாதன் அர்த்தம். அப்ப என் நாதனுக்கும் தன் நாதனுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா, என் நாதன் இருக்கானே, எல்லா வளங்களும் தருபவளான பிராட்டிக்கு நாதன். இந்திரன் இருக்கானே, ஈயாதாள் தன் நாதன், ஒண்ணுமே கொடுக்காத இந்திராணிக்கு நாதன். அப்ப வித்தியாசத்தை பார்த்துக்கோ. என் நாதனாகிய பெருமாள் கொடுக்கக்கூடிய தாயாருக்கு நாதனா இருக்கான். தன் நாதன், அவளுக்கு, அந்த இந்திராணிக்கு நாதனாக இருக்கக்கூடிய இந்திரன் காணவே, அவன் கண்டு கொண்டு இருக்கும் போதே. கண்ணன் இந்த மறைஞ்சிருந்து செய்யறது, கருடா இந்திரன் கவனிக்காத நேரத்துல போய் மரத்தை கொண்டா, அதெல்லாம் எங்க கிருஷ்ணனோட ஸ்டைல் கிடையாது. தன்னாதன் காணவே, அந்த இந்திரன் 2 கண்ணாலையும் பார்த்துட்டே இருக்கான். இல்ல இந்திரனுக்கு 1000 கண்ணும்பா, சகசிராட்சன் பா, இருந்துட்டு போட்டோம், 1000 கண்ணால பார்த்துட்டே இருக்கட்டும். காணவே, பார்த்து கொண்டு இருக்கும் போதே தன் பூ மரத்தினை, தன் என்றால் குளிர்ந்து இருக்கக்கூடியன்னு அர்த்தம். தன் பூனா குளிர்ந்த பூக்கள். அந்த பாரிஜாத்த பூ இருக்கே, பொதுவாவே சொல்ற, அந்த தலையில பூ வச்சுக்கும் போது அது நல்ல ஒரு குளிர்ச்சியை உண்டாக்கும்னு. பாரிஜாத்தம்ங்கிறது மிகுந்த குளிர்ச்சி கொண்டதான். அந்த தன் பூ மரத்தினை, குளிர்ந்த பூ கொண்ட பாரிஜாத்த மரத்தினை வண்ணாத புல்லால் வலிய பறித்திட்ட. தன் கருடன் அனுப்பினா, கருடன் மொத்தமா பறிச்சு கொண்டு வந்துட்டார். மரத்தையே பேத்து எடுத்துட்டார். பூ பறிக்கல, மரத்தை பறித்தார். பாருங்க, மரத்தினை வண்ணாத புல்லால் வலிய பறித்திட்ட. கருடனுக்கு சொன்ன அடைமொழி வண்ணாத புல். புல்லுன்னா பறவைன்னு அர்த்தம், நாதம்னா ஒலி. இந்த இடத்துல வேத ஒலி, சாமகானம்னு அர்த்தம். நாதப்புல் அப்படின்னா
கருடன் இப்படி ரெக்கைகளை அசைச்சா படபட சடஜடன் சத்தம் வராதான். சாமகானம், அப்படியே சாமவேதத்தின் ஒலி இசையானது கருடனுடைய ரெக்கைகள்ல இருந்து வரும். அவர்தான் நாதப்புள். வன்னாத புல்னா, வன்னுனா வலிமையானு அர்த்தம். அந்த சாம கோஷம் கருடன் ரெக்கையிலேருந்து வலிமையா வரும். என்ன வலிமையா வருதுன்னா என்னன்னா, அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார், அதை வேற யாராலையும் கலைக்க முடியாது. இப்ப நாம வேதம் சொல்றோம்னா யாராவது ஒருத்தர் குறுக்க போய் அப்படி இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டானா டிஸ்ட்ராக்ட் ஆயிடும், நிறுத்திடுவோம். ஆனா இது வலிமையாக ஒலிக்கும், யாராலும் தடுக்க முடியாது. ரெண்டு, அந்த வேத கோஷம் அதுல இருந்து தெளிவா வரும், அந்த அர்த்தத்தை யாராலையும் குழப்ப முடியாது. ஏன்னா ஒரு சிலர் வேதத்தை எதிர்த்து வேதமே சொல்லாதேன்றுவா, இன்னொரு சிலர் வேதத்தை ஒத்துனுட்டு வேதத்துக்கு தப்பர்த்தம் சொல்லுவா. ஆனா கருடன் ரெக்கையிலேருந்து வேத ஒலி வரும்போது வன்னாதம், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வலிமையான நாதமா வரும். இன்னொருத்தரால கலைக்கவும் முடியாது, கலக்கவும் முடியாது. கலைத்தல்னா மொத்தமா தடுக்கிறது, கலத்தல்னா அவ கருத்தை கொண்டு வந்து கலக்கிறது. ரெண்டுமே பண்ண முடியாது, மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒலி அதுதான் வன்னாத புல்லால் வலிய பறித்திட்ட. வலியன்னா பலவந்தமாக அர்த்தம். கருடா போய் கொண்டான்னா, எத்தனையோ தேவர்கள் தாக்க வந்தா அத்தனை தேவர்களையும் வீழ்த்தி பலவந்தமாக பறித்து இட்ட. அதை பிரிச்சுக்கணும். பறித்திட்ட ஒரே வார்த்தை கிடையாது. பறித்துனா பெயர் தெடுத்துன்னு அர்த்தம், இட்டனா நட்டன்னு அர்த்தம். பறித்து அங்க தேவலோகத்திலேருந்து பறித்து இட்ட சத்யபாமாவின் அரண்மனையில துவாரகையில கொண்டு வந்து நட்ட என் நாதன் வன்மையை பாடிப்பற. என் நாதன் இப்ப பெருமையோடு சொல்லிக்கிறாளாம். எப்பேற்பட்ட ஆள் பத்தியா, ஒரு பூவை கேட்டா மரத்தையை கொண்டு வந்தான் பத்தியா, அவன் தான் என் நாதன். அந்த என் நாதனுடைய வன்மைனா பவர், வலிமை, ஸ்ட்ரெங்க்த்னு அர்த்தம். என் நாதன் வன்மையை அத்தனை தேவர்கள் எதிர்த்து வந்தாலும் ஒரே ஆளா சண்டை போட்டு வீழ்த்தினானே. சும்மா இந்த மறைஞ்சிருந்து வருது, திருடின்னு வருது, அதெல்லாம் கிடையாது. கண் முன்னாடி கம்பீரமா கொண்டு வந்தானே, அந்த வன்மையை பாடிப்பற. பாடிப்பறனா பாடிக்கொண்டே உந்திப்பற. அப்படியே நாங்க சுத்தி வரும்போது தொப்புள் பறந்து போவது உணர்வு ஏற்படுகிறதே. உந்தி பறக்கும் போது என் நாதன் வன்மையை பாடிப்பற, எம்பிரான் வன்மையை பாடிப்பற. பிரான்னா பேருதவி செய்தவன் அர்த்தம், எம்பிரான்னா எனக்கு பேருதவி செய்தவன். இங்க மாமுனிகள் வியாக்கியானம், இந்த பெண்ணுக்கு என்னப்பா பேருதவி செஞ்சார், இவ ஏதோ கும்மி அடிச்சு பாட்டு தானே பாடிட்டு இருக்கா அப்படின்னா, அழகா மாமுனிகள் வியாக்கியானம், சத்யபாமாவுக்கு மரம் கொடுத்தானே, அந்த சரித்திரத்தை கேட்கும்போது அந்த பொண்ணுக்கு தனக்கே மரத்தை கிஃப்டா கொடுத்த மாதிரி ஆனந்தம் ஏற்பட்டு கொடுத்தான். அதான் எம்பிரான், அந்த மரத்தை எனக்கே கொடுத்தவன், எனக்கு பேருதவி செய்தவன், அவன் வன்மையை வலிமையை பாடிப்பற என்பது பாட்டின் பொருள். அதனால என் நாதனாகிய கண்ணனின் தேவியான சத்யபாமாவுக்கு அன்று அந்த இன்பமயமான பூவான பாரிஜாத்தத்தை தரமாட்டேன்னு சொன்ன இந்திராணி இருக்காளே, அவளுடைய நாதனாகிய இந்திரன் கண்டுகொண்டு இருக்கும் போதே அந்த குளிர்ந்த பூக்கள் நிறைந்த பாரிஜாத்த மரத்தை வலிமையான சாமவேத நாதம் கொண்ட பறவையான கருடன் மூலம் பலவந்தமாக பறித்து சத்யபாமா அரண்மனையில் நட்ட என் நாதன் வலிமையை பாடு, எனக்கு பேருதவி செய்த எம்பிரான் வலிமையை பாடு. என்னாதன் தேவிக்கன்று இன்பப்பூ ஈயாதாள், தன்னாதன் காணவே தன்பூ மரத்தினை வன்னாத புல்லால் வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடிப்பற, எம்பிரான் வன்மையை பாடிப்பற. அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். As Indrani denied the pleasant flower to the Devi of my Lord, as her Lord was seeing, my Lord just plucked the entire tree with the help of Garuda, who has strong Vedic sounds in his feathers, and planted it in the garden of Satyabama. Fly, singing the glories of my Lord. Fly, singing the glories of the great helper of mine என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இதற்கு அடுத்த பாசுரம், அந்த பெண் பார்த்தா, ஏம்மா உன் தலைவன் தான் அப்படியா, என் தலைவன் ராமன் இருக்கான், அவன் பெருமையை பாட போறேன்னா என்ன பாடினா அடுத்த பாசுரத்தில் காண்போமா. பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். என்னாதன் தேவிக்கு அன்று இன்ப பூயாதாள், தன்னாதன் காணவே தன் பூமரத்தினை. என்னாதன் தேவிக்கு அன்று இன்ப பூயாதாள், தன்னாதன் காணவே தன் பூமரத்தினை. வன்னாத புல்லால் வலிய பறித்திட்ட என்னாதன் வன்மையை பாடிப்பற.
எம்பிரான் வன்மையே பாடிப்பற